சபரிமலை மாளிகைப்புறத்தம்மனுக்கு 2.5 கிலோ தங்க அங்கி காணிக்கையாக வழங்கப்பட்டது. சபரிமலை வரும் பக்தர்கள் ஐயப்பனை வணங்கிவிட்டு மாளிகைப்புறத்தம்மனுக்கு மஞ்சள் சமர்ப்பணம் செய்து வழிபடுவர். ஐயப்பனுக்கு காணிக்கையாக பொருட்களை வாரி வழங்கும் பக்தர்கள் மாளிகைப்புறத்தம்மன் கோவிலில் அவ்வாறு செய்வதில்லை. அண்மையில் மாளிகைப்புறத்தம்மன் கோவிலில் தேவ பிரஸ்னம் நடத்தப்பட்ட போது இது ஒரு குறையாக தெரிவிக்கப்பட்டது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் ஹரிப்பாட்டைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் சார்பில் ஐயப்பன் கோவிலுக்கு தங்கத்தில் செய்யப்பட்ட பூஜை பாத்திரங்கள் காணிக்கையாக வழங்கப்பட்டன. இதை பெற்றுக் கொண்ட தந்திரி கண்டரரு ராஜீவரரு மாளிகைப்புறத்தம்மனுக்கு தங்கத்தில் ஒரு அங்கி காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்நிறுவனத்தின் உரிமையாளரிடம் வேண்டுகோள் விடுத்தார். இதை ஏற்று அந்நிறுவனத்தின் சார்பில் 2.5 கிலோ தங்கத்தில் அம்மனின் திருவுருவ அங்கியை காணிக்கையாக வழங்கினர். மாளிகைப்புறம் மேல்சாந்தி கேசவன் நம்பூதிரி இதை பெற்றுக் கொண்டார். ஐயப்பன் கோவிலிலிருந்து நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் தங்க அங்கியை ஊர்வலமாக எடுத்து வந்தார். மாளிகைப்புறத்தம்மன் கோவிலில் தந்திரி கண்டரரு ராஜீவரரு அதை பெற்றுக் கொண்டு பீடத்தில் வைத்து தீபாராதனை நடத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபரிமலை மேல்சாந்தி கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வரும் நாட்களில் பக்தர்கள் இதை தரிசனம் செய்யலாம்.